வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னன்னா பன்னீர் சீஸ் பால். எல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன் என்னென்னா இந்த பன்னீரும் இந்த சீஸும் வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா உள்ளே அந்த சீஸ் மெல்ட் ஆகி அப்படியே வரும் பார்த்தீங்களா, அது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அம்மா ப்ளீஸ்மா செஞ்சு கொடுங்க, இல்லை வாங்கி கொடுங்க கேட்பாங்கல்ல. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், மொசரல்லா சீஸ் 100 கிராம், மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளேக்ஸ் 200 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பன்னீர் சீஸ் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சீஸ் டம்ப்ளிங் எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த சீஸை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ப்ராசஸ்டு சீஸ் தான் மொசரல்லா சீஸ். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழுத்தமாக கெட்டியான அளவுக்கு வந்திருக்கணும். அதாவது அந்த சீஸ் நீங்கள் கையில் உருட்டும் போது உடையாத அளவுக்கு பக்குவமாக உருட்டணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சீஸும் வேண்டாம், அப்படின்னா சீஸ் டம்ப்ளிங் ரொம்ப பெருசாகிடும். அதாவது அந்த பன்னீர் இதுக்கு மேலே கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணிடும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கிரேட் பன்னீரில் போட்டிருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகுத்தூள் அதிகமான மிளகுத்தூள் வேண்டாம், ஒயிட் பெப்பர் இருந்தால் கண்டிப்பாக ஒயிட் பெப்பரும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்ன்ஃப்ளவர் மைதா யூஸ் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா எதுக்காகன்னா அந்த பன்னீர் உடையாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன்னா மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் வரும். சரிங்களா? எப்படி அந்த சீஸ் எப்படி ரோல் பண்ணி ரவுண்டாக சின்ன பீஸாக ரெடி பண்ணிங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த பன்னீரும் ரெடி பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அந்த பன்னீரில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சீஸை நடுப்பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை ஸ்டஃபிங் வைக்கிறோம். அதாவது அந்த சீஸ் பாலை ஸ்டஃபிங் வச்சுட்டு திருப்பி நல்லா பைண்டிங் பண்ணுங்கள். அதாவது பைண்டிங்னா அந்த மேல் பகுதியில் அந்த பன்னீர் கோட்டிங் தான் இருக்கணும், சீஸ் வெளியே தெரியக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் மைதா மாவு பேட் ரெடி பண்ணுறோம். அதாவது எதுக்குன்னா இது பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக ரெடி பண்ணுறேங்க. திக்காக ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் சீஸ் பால் டம்ப்ளிங்கை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ்
இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வீட்டில் இல்லைன்னுச்சுன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரஸ்க்கை நீங்கள் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோட்டிங் யூஸ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெயில் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா பன்னீர் டேரெக்டாக சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு குக் பண்ணியிருக்கோம். சீஸும் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்காமல் அழகாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். ஸோ இன்றைக்கி இந்த பன்னீர் சீஸ் பால் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இந்த பன்னீர் சீஸ் பால் எப்படி பண்ணுறது. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும், கண்டிப்பாக சீஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த பால் எப்படி பிடிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக பிடிச்சோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தால் உடையாமல் அழகாக சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.